அம்மா சொல்லுங்க மம்மி. என் பொண்ணு அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனையா மாமியார்கிட்ட 2-3 நாள் இங்கே வந்து தங்க போகிறாளாம். அவள் ரூமை கொஞ்சம் ரெடி பண்ணிடுறியா? சரிங்க மம்மி. சரி. ஹலோ சொல்லுமா. அண்ணி அம்மாக்கு என்ன ஆச்சு? காலையிலேருந்து ஃபோன் பண்ணுற, ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. அதுவா படுத்துட்டு இருக்காங்கம்மா. நான் எந்திரிச்ச உடனே உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன் சரியா? ஓ அப்படியா அண்ணி? சரி அண்ணி. சரி உனக்கு உன் மாமியாரோட ஏதோ சண்டே சொன்னாங்களாமே, என்ன ஆச்சு? ஏன் கேட்குறீங்க? அவங்களால வீட்டில் ஒரே பிரச்சனை, அதனால என் புருஷன்கிட்ட சொல்லி அவங்கள ஆசிரமத்தில் விட்டு சொல்லிட்டேன். இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அண்ணி. ஓஹோ அப்படியாம்மா. சரி சரி சரி. உங்கள் மம்மியா காலையிலேருந்து ஃபோன் எடுக்கவே இல்லை தெரியுமாம்மா உனக்கு? அவங்க வந்து கால் வலிக்கு கீழே வந்துட்டாங்கம்மா. லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. இப்போதான் மாத்திரை கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டு வந்திருக்கேம்மா. அச்சோ என்ன ஆச்சு அண்ணி? நானே கிளம்பி வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ ஏதோ ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன்ல. அப்படியா அண்ணி? அம்மா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அண்ணி. நீங்கள் அங்கே இருக்கிறதுனால தான் நான் இங்கே நிம்மதியாக இருக்கேன். சரிம்மா கண்டிப்பாம்மா. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. எல்லா மாமியார் மருமக ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரதான் செய்யும். இப்போ நாளைக்கு எனக்கும் உங்கள் மம்மிக்கு ஒரு பிரச்சனைனா நான் உங்கள் மம்மிக்கு போய் அனாதாசில் சேர்த்து விட்டா எப்படிமா இருக்கும் உனக்கு? ஐயோ அண்ணி நான் செத்தே போயிடுவேன். அதாம்மா, தயவு செஞ்சு போய் அவங்க போய் கூப்பிட்டு வந்துடுமா. ஐயோ கண்டிப்பாக அண்ணி, நான் உடனே போய் கூப்பிட்டு வரேன். சரிம்மா.